ஹாய், ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அன் இன்வெஸ்டர் அதை தான் பார்க்க போகிறோம். லைக் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு அவ்வளோ ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அப்படி சொல்லிக்கலாம். அண்ட் இதில் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செட் பண்ணுறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது அது எந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அண்ட் நம்ம ட்ரேடிங் மூலமாக இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணியை டபுள் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் அது எல்லாமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறோம். அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அதெல்லாம் பற்றி இந்த மாடலில் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி சிஏஜிஆர் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக அது வந்து 1 இயரில் நமக்கு 12 to 13% வந்து கொடுக்குது. அண்ட் அது வந்து எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பர்சன்டேஜ் நம்ம கெயின் வந்து வாங்கிப்போம் இல்லையா? அப்போது நிஃப்டி சிஏஜிஆர் வந்து 12 to 13% இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம எவ்வளோ செட் பண்ண போகிறோம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பொறுத்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் அண்ட் ரிஸ்க்கும் இருக்கும். இப்போது இதில் நமக்கு 12 to 13% கிடைக்குது. பட் நம்ம வந்து ஒரு 40% செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு 40% வேணுங்கிறபோது கண்டிப்பாக அதுக்குள்ள கிரீட் இருக்கும். அவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அவ்வளோ ரிஸ்க் வர வர நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து அது வந்து காலி பண்ணிடும். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ பர்சன்ட் வரும் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி இப்போ இதில் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு யூஷுவல் டார்கெட். அதாவது அனலைஸ் பண்ணி நமக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம் சிஏஜிஆர். அதை விட நம்ம ஜாஸ்தி பண்ணும்போது ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராஃபிட் அவ்வளோ கிடைக்காது. இதுவே நம்ம வந்து ஒரு 10% வச்சுக்கலாம். 10% நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி இருக்கும் அண்ட் ரிஸ்க்கும் நமக்கு கம்மியாக இருக்கும். ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆக மாட்டோம். ஐயோ நமக்கு 40% கிடைக்கல, 50% கிடைக்கல அப்படின்னு யோசிக்காம நம்ம 10% டார்கெட் வச்சோம் அப்படின்னா நமக்கு 12% கிடைச்சா வி ஆர் ஹாப்பி வித் தட், ரைட்? ஸோ நம்ம வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஏன்னா யாருமே ஒரே நாளில் பணக்காரங்களா ஆக போகிறது இல்லை, ரிச் ஆக போகிறது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு டெய்லி கிடைக்காது. இப்போ சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காது, சில நாள் ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டெய்லி வரணும், டெய்லி எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி எல்லா ட்ரேட்லயும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. டெய்லி நம்ம ட்ரேட் கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம எப்போ நல்ல ட்ரேட் வருதோ அப்போ அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதில் நீட்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹேவிங் நோ பொசிஷன் இஸ் அ பொசிஷன். எந்த பொசிஷனுமே இல்லாதது தான் ஒரு பொசிஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதில் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் தான் ஜாஸ்தி. ஏன்னா எவ்வளோக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதும் இருக்குது அண்ட் அதில் வரக்கூடிய ரிஸ்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு லாஸ் ஆயிருக்கு. அப்போ நான் அந்த டைமில் திரும்பியும் கொஞ்சம் வாங்கினா நமக்கு ஆவரேஜ் பண்ணி அந்த லாஸில் இருக்க அமௌண்ட் நமக்கு பாசிட்டிவாக வரலைனாலும், லைக் கெயின் ஆகலைனாலும் அந்த மைனஸில் இருக்கிறது நியூட்ரல் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து ரிஸ்க் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஒன் ட்ரேட் அப்போது நம்ம பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ எந்த மாதிரி செல்லிங் பண்ணுறோம் அதுக்கு ஒரு லிமிட் வைக்கணும். லைக் பை பண்ணுறது, நான் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால், லைக் இவ்வளோ அமௌண்ட் வந்தால் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ கீழே போனால் அது வந்து அதுக்கு மேலே போனால் நம்ம வந்து செல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்.
செகண்ட் ஒன், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் ரிட்டர்ன் பெர் ட்ரேட். ஒரு ட்ரேடில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அதில் எனக்கு வந்து 10% வேணும், இல்லை மணி மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இதில் வந்து 10,000 rupees வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அந்த 10,000 வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடணும், அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ட்ரேடை. இல்லை, அது வந்து மேலே போயிட்டு இருக்கு, க்ரீன் லைக் க்ரீன் கேண்டில் வருது, ஸோ இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம்னா, அது டக்குன்னு ரெட் கேண்டில் ஆச்சுன்னா ரிஸ்க்கு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு. அடுத்தது ஹோல்டிங் டைம் பீரியட், அதாவது எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், அது நான் வந்து 6 months வச்சுருக்கேன் ஹோல்டிங் டைம். ஆனால் அது 7 months ஆயிடுச்சு, 8 months ஆயிடுச்சு, ஆனால் அதில் ப்ராஃபிட்டே வரலங்கும் போது அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அதை எடுத்துட்டு வேற ட்ரேட், வேற நல்ல ட்ரேடாக பார்த்து அனலைஸ் பண்ணி வேற ட்ரேடில் போட்டுடணும். இல்லை நான் வந்து அதுலேயே வச்சிருப்பேன், அதில் நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்னு வச்சிருந்தாலும் அதுவும் நமக்கு ரிஸ்க் தான். ஸோ இதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது ரிஸ்க், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் குட் அட் ட்ரேட் அந்த மாதிரி. ஏன்னா 99% ஆஃப் ரிஸ்க் தான் இதில் இருக்கு. அவ்வளோ ரிஸ்கே நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் இதில் ரிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, எக்ஸிட் அண்ட் என்ட்ரி, அதுதான் நம்ம ரிஸ்க்டே சொல்கிறோம், அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறோம் அண்ட் அதில் எக்ஸிட் ஆகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கதான் ரிஸ்க். அண்ட் என்ட்ரி பாயிண்ட் நம்ம வந்து ட்ரேடோட மதிப்பு பொறுத்து நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். எக்ஸிட் ஆகும்போது ட்ரேட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், அதாவது ப்ராக்ரஸ் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லைனா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் வந்துடுறோம். அண்ட் அது டார்கெட்டில் வெளியில் வரோமா இல்லை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வருதா அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது தான் நம்ம இப்போ எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது எல்லாமே. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, இல்லை லோ எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படின்னா நம்மளால் ரிஸ்க்கு கம்மியாக எடுத்து ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் டபுள் த மணி பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோவோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். டாடா, பாய் பாய்.